யோனிப்பிடம்னு சொல்லுவாங்க. பெண்ணுடைய மர்ம உறுப்புக்குனே ஒரு கோவில் உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி தான். அதாவது ஒரு கட்டத்தில் அம்பால இறந்து போனதுக்கப்புறம் 51 துண்டாக வெட்டுறாங்க. அதில் தலை கை காலம் தனித்தனியாக விழுது. அம்மனுடைய யோனி விழுந்த இடம், பெண் உறுப்பு விழுந்த இடம் தான் அஸ்ஸாம் காமாக்கியா. பெண்கள் மாதவிலக்கு ஆகிட்டா கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது ஒரு விதிமுறை அந்த காலத்தில் இருந்தே. காமாக்கியா நம்ம கோயிலுக்கு அப்படி கிடையவே கிடையாது. மாதவிலக்கு காலத்துலேயும் தாராளமாக வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்த கடவுளே அதற்குன்னு உண்டான கடவுள். அதே மாதிரி அம்பு பாய்ச்சி மேலான்றது வருஷத்தில் 3 நாள் நடக்கும். அந்த 3 நாளைக்கு அந்த மாநிலத்தில் இருக்கிற, இப்போ தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுக்கோமே, அஸ்ஸாம் மாதிரி பெண்கள் குளிக்க மாட்டாங்க. மாநிலமே அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் பெண்கள் வந்து குளிக்கவே மாட்டாங்க. அந்த 3 நாள் அம்மனாக அங்கே மூடி வச்சிருக்கிறதுனால. இன்னொன்று, விரதம் இருக்கணும். காமாக்கியாவை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கணும், சுத்தமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பக்தி மட்டும்தான் அம்பாள் எதிர்பார்க்குறான். வெற்றி கொடின்னு பேர். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோவெல்லாம் வச்சு பிரிண்ட் ஸ்டாப்லர் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கள் காதல் நிறைவேறணும். 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட 500க்கும் மேலே இங்கே இருக்குது. அம்மனுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா எல்லாருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம்ன்றது உலகத்தில் வேறு எந்த தெய்வமே கிடையாது. இந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தலையெழுத்தை மாற்றும் தெய்வம். அதனால தான் இந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் பிறந்த ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அங்கே வந்து ஜாதகத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. 28 வயசு பொண்ணு, அவங்க பெரியவளே ஆகலை, ஆள் நல்லா இருப்பாங்க. 28 வயசு இங்கே வந்து பரிகாரங்கள், அந்த பூஜை அம்மனை வழிபாடெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. 1.5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு பெரியவளாயிட்டாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, காமாக்கியா ருத்ர கோவிலோட உபாசகரான அக்னி ருத்ரன் சுவாமிகளை தான் பார்க்க போறோம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வாழ்க நலம். பிறர் நலனின் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ காமாக்கியா தேவி கோவில் அப்படின்னு சொன்னோம்னா நார்த் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் சென்னையில் இந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் முதன்முறையாக நிறைய பேரும் கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த காமாக்கியா தேவி கோவிலோட சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது காமாக்கியா தேவி 51 சக்தி பீடங்களில் மிக முக்கியமான பீடமான காமாக்கியா தேவி பீடம் தான். அஸ்ஸாமில் இருக்குது கோவில். அஸ்ஸாமில் நீலாஞ்சல் மலைன்னு ஒரு மலை, அது மேலே இந்த கோவில் இருக்கும். இது எந்த சுவாமி அப்படின்னா மகாதேவி பார்வதி தேவியோடைய அம்சம் பெற்ற கோவில். இது யோனிப்பிடம்னு சொல்லுவாங்க. பெண்ணுடைய மர்ம உறுப்புக்குனே ஒரு கோவில் உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி தான். பார்வதி தேவியோடைய அம்சம்தான். 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடம். அதாவது ஒரு கட்டத்தில் அம்பால இறந்து போனதுக்கப்புறம் 51 துண்டாக வெட்டுறாங்க. அது ஒரு பெரிய வரலாற்று கதை. அதில் தலை கை காலம் தனித்தனியாக விழுது. அம்மனுடைய யோனி விழுந்த இடம், பெண் உறுப்பு விழுந்த இடம் தான் அஸ்ஸாம் காமாக்கியா. அதுதான் யோனி பீடம்னு சொல்லுவாங்க. அதை சிருஷ்டி தேவினும் பேர். உலகத்தில் எந்த ஒரு விஷயம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலும் சிருஷ்டி, அதுக்கு பேர் சிருஷ்டி. அதுக்கான தேவி தான் யோனி தேவி. காதல், காமம், கல்யாணம், வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமே அதிதேவியும் அவள் தான். ஒருத்தருடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா காரணம் பிறவி சரியில்லைன்னு அர்த்தம். அந்த சரியான நேரத்தில் பிறக்கலன்னா ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பிறப்புக்கு அதிதேவியே காமாக்கியா தேவி தான். அப்பேற்பட்ட தேவி அஸ்ஸாமில் இருக்குது. தமிழகத்தில் நம்ம தான் முதலாக காமாக்கியா தேவிக்கு ஆலயம் வச்சுருக்குறோம். வேறு அங்கேயும் எதுவுமே இது வரைக்கும் இல்லை, இன்னைய வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறம் எப்படியோ தெரியாது. அம்மனுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா எல்லாருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம்ன்றது உலகத்தில் வேறு எந்த தெய்வமே கிடையாது. இந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தலையெழுத்தை மாற்றும் தெய்வம். அதனால தான் இந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் பிறந்த ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அங்கே வந்து ஜாதகத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு போயிட்டு புதுசாக எழுதிக்குவாங்க. அதே நேரம்லாம் அதே தான் வச்சுக்குவாங்க. புதுசாக எழுதுவாங்க புஸ்தகத்தை, பழைய புஸ்தகத்தை பழைய பேப்பரை அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு வழக்கம் உண்டு. உலகத்திலே தத்து கொடுக்குற தெய்வம் எதுன்னா காமாக்கியா தேவிக்கு தான் தத்து கொடுக்கறது. ஏன்னா அவள் தான் பிறவி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா. முருகருக்கு, பெருமாளுக்கு எல்லாருக்குமே தத்து கொடுப்பாங்க குழந்தைங்கள. ஆனால் அதிதேவின்னு ஒன்று இருக்கும். இப்போ படிப்புன்னா சரஸ்வதி. ஆனால் எல்லாரும் முருகரையும் வேண்டிக்குவாங்க படிக்கிறதுக்கு, லக்ஷ்மியும் கூட வேண்டிக்குவாங்க, அது வேண்டுதல். ஆனால் ஒரு அதிதேவின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அதிகாரி அவங்க தான். அந்த மாதிரி தத்து கொடுக்கணுன்னாலும் காமாக்கியா தேவி தான். அதை விட இன்னும் சில அதிசயங்கள் என்னென்னா, வருஷத்தில் 3 நாள் அம்மனுக்கு மாதவிலக்கு அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அது சம்பிரதாயமாக நடந்துட்டுருக்கு. காலங்காலமாக அஸ்ஸாமில் 3 நாள் கோயிலை மூடிட்டு பெரிய திருவிழா வைப்பாங்க. அம்பு பாய்ச்சி மேலான்னு பேர் அந்த திருவிழாவுக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம கோயிலில் சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் ஜூ தெரியும் இல்லையா, வண்டலூர் ஜூ பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிறதுல தான் நம்ம கோயில் இருக்குது. இந்த கோயில் எப்படின்னா மாதம் அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசைக்கு மறுநாள் 3 நாள் அம்மனுக்கு மாதவிலக்கு. இங்கே ஸ்க்ரீன் போட்டு மூடிவிடுவோம்.
அந்த நேரத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அம்மனுடைய சிரசு தலையை மட்டும் பார்க்கலாம். அதுவும் பிரம்ம சிரசுன்னு ஒரு சிரசு இருக்கும். எல்லா சாமிக்கும் மாதிரி அம்மனுக்கு இங்கே 6 தலை, எல்லாம் சாமிக்கு இப்படி வரும். இதுக்கு மட்டும்தான் ஒரு தலை மேலே துண்டாக இருக்கும். அதுக்கு பேர் பிரம்ம சிரசுன்னு பேர். யோனி சிரசுன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் பார்க்கலாம் மாதவிலக்கு காலத்தில் வந்தால். அந்த 3 நாட்கள் மூடி வச்சுருப்போம். அதை மட்டும்தான், மற்றபடி எல்லாமே இங்கே உண்டு. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பெண்கள் மாதவிலக்கு ஆகிட்டா கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது ஒரு விதிமுறை அந்த காலத்தில் இருந்தே. காமாக்கியா நம்ம கோயிலுக்கு அப்படி கிடையவே கிடையாது. மாதவிலக்கு காலத்துலேயும் தாராளமாக வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்த கடவுளே அதற்குன்னு உண்டான கடவுள். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. எது வேண்டினாலும் உடனே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாற்பயம். அதனால தான் இன்றைக்கும் வந்து அசாமில் அந்த காமாக்கியாவுக்கு அவ்வளோ ஒரு பெரும் மதிப்பு, பெரிய பக்தி உண்டு. இன்னொன்று, விரதம் இருக்கணும். காமாக்கியாவை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கணும், சுத்தமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பக்தி மட்டும்தான் அம்பாள் எதிர்பார்க்குறேன். என்னை நம்பு, உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். யோனியை வச்சு தான் இங்கே பூஜையை, அம்பாள் உருவங்கள்லாம் வச்சுருக்குறோம். இருந்தாலும் யோனி பீடம்ங்கிறதுனால யோனி மாதிரியே நம்ம வந்து இங்கே செயற்கை முறையில் செஞ்சு வச்சுருக்குறோம். அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்குவாங்க வர்றவங்க. எதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணிக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம். காதல், மெயினாக காதலுக்கு வந்து பண்ணுவாங்க. காதல் கை கூட மாட்டேங்குது, இல்லை காதலில் பிரிவு இருக்குது, இல்லை நம்ம நினச்சவங்கள காதலிக்க முடியல, அதனால் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இல்லை வீட்டில் ஒத்துக்கலை, அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே வந்து வழிபாடுகள் செய்கிறாங்க. இது ரொம்ப அதிசயம். ஆமாம், நல்ல தீர்வு நிறைய பேர் கிடச்சிருக்குது. மெயினாக இங்கே வந்து அம்மனுடைய கொடி ஒன்று வச்சுருப்போம் இங்கே. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது அது வெற்றி கொடின்னு பேர். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோவெல்லாம் வச்சு பிரிண்ட்டு ஸ்டாப்லர் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கள் காதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தா தெரியும், 1 2லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 500க்கும் மேலே இங்கே இருக்குது. வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் காட்டினீங்கன்னா பாருங்கள். அது மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, வியாபார விருத்திக்கு, வியாபாரம் விருத்தி ஆகணும்னா விசிட்டிங் கார்டை வந்து அந்த மாதிரி கொடியில் வச்சுட்டு போகிற ஒரு சம்பிரதாய பழக்கங்கள் இங்கே உண்டு. இங்கே அதெல்லாம் உண்டு. நினச்சா நடக்கும். காரணம் என்னன்னா, யோனி பீடம்னாலுமே அதுக்கு வந்து வலிமை அதிகம். தெய்வீகமாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, யோனி பீடத்தை தெய்வீகமாக பார்க்குற ஒரு பழக்கங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய அதிசயங்கள் இந்த கோயிலில் உண்டு. நிறைய வித்தியாசமான விஷயங்களும் உண்டு. எல்லாரும் என்னடா இது ஒரு பெண் உறுப்பு, ஒரு மர்ம உறுப்புக்கு ஒரு கோயிலா அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, நானும் என்ன கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, காமாக்கியா தேவி அப்படின்னு சொல்லும் போது எத்தனையோ விஷயங்களை வச்சு வழிபாடுகள் நடத்தலாம். ஏன் குறிப்பா அந்த யோனியை மட்டும் வச்சு வழிபாடுகள் நடக்கப்படுது? நம்ம சராசரியா பார்க்கும்போது அது வந்து ஒரு உறுப்பாகவும் பார்க்குறாங்க, இல்லை அது வந்து ஒரு காமத்தின் அடையாளமாகவும் பார்க்குறாங்க. சில சமயம் அது ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் நம்மளதில் என்ன பார்க்குறோன்னா, அதை ஒரு தெய்வீகமாக பார்க்குறோம். இதுதான் முக்கியம். நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் அதுக்கும் ஒரு தெய்வீகமாக பார்த்து, அதுக்கும் ஒரு நான் உடனே சொல்லுவேன், அந்த தெய்வீகம் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லைன்னா உலகம் சிருஷ்டியே கிடையாது. அது இல்லைன்னா எப்படி சிருஷ்டி ஆகும்? சிருஷ்டி தான் ரொம்ப முக்கியம். சிருஷ்டினா தெரியும் இல்லையா, உதிக்கிறது, குழந்தை பிறக்கிறது, உலகம் பெருகிறது. ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சிருஷ்டிக்கணும் அப்படின்னா அந்த பெண் யோனி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அப்படிப்பட்டதை ஒன்று தான் தெய்வீகமாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்கங்கள் நம்ம இதில் உண்டு. அது நம்ம கேவலமாக அது பேசுகிறது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும், அதை மதிப்புக்குரிய ஒரு விஷயமா பார்த்து அதையும் தெய்வமாக வழிபடுறது அசாமில் இருக்க மகா காமாக்கியா ஆலயம் தான். அங்கெல்லாம் எப்படின்னா, கல்யாணம் ஆன அந்த மாநிலத்தில் நான் சொல்கிறேன், அந்த மாநிலத்திலலாம் ஒரு பொண்ணு பையனு கல்யாணம் ஆனால் முதல்ல அந்த கோயிலுக்கு தான் கூட்டின்னு போவாங்க. ஏன்னா குடும்ப விருத்தி ஆகும், குடும்ப சந்தோஷமாக இருக்கும், பையனும் பொண்ணும் காதலாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு தாற்பயமான உண்மை. போயிட்டு 2 புறா வாங்கி பெண்ணும் மாப்பிளையும் விடுவாங்க, பறக்க விடுவாங்க. அந்த கோயிலுடைய ஒரு தாற்பயம் அது. அதே மாதிரி அம்பு பாய்ச்சி மேலான்றது வருஷத்தில் 3 நாள் நடக்கும். அந்த 3 நாளைக்கு அந்த மாநிலத்தில் இருக்கிற, இப்போ தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுக்கோமே, அசாம், பெண்கள் குளிக்க மாட்டாங்க. மாநிலமே, அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் பெண்கள் வந்து குளிக்கவே மாட்டாங்க. அந்த 3 நாள் அம்மனாக அங்கே மூடி வச்சுருக்கிறதுனால, இப்போ எப்படி தமிழகத்தில் வந்து நமக்கு வந்து பழனி முருகர், அப்புறம் திருவண்ணாமலை வந்து ஒரு பெரிய கோயிலாக, நிறைய கோயில், லட்சம் கோயில் இருந்தாலும் இது 2 கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க. நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு பெரிய கோயிலாக எல்லாருக்கும் தெரியும் இந்த பேரை சொன்னால். அதே மாதிரி இப்போ ஆந்திராவில் திருப்பதினா உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கும் அந்த மாநிலத்தில். அதே மாதிரி தான் அஸ்ஸாமில் காமாக்கியா தான். அதனால் அந்த கோயிலில் திருவிழா நடக்குதுன்னா பெண்கள் குளிக்கிறது இல்லை. திருவிழாக்கும் ஆமாம், அம்மனை வந்து மூடி வச்சுருக்காங்க இல்லையா, மாதவிலக்கு அம்மனை மூடி வச்சுருக்காங்கிறதுனால இங்கே யாரும் குளிக்கிறது இல்லை. அப்படி ஒரு தாற்பயம். அங்கே ஓப்பன் பண்ணி பூஜை நடக்கும் அந்த 5 நாள் திருவிழா முடிஞ்ச உடனே. அப்போ தான் எல்லாரும் தலை குத்திக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமாக அந்த மாநிலத்தோடைய ஒரு பாரம்பரியம். இதெல்லாம் இன்னும் அங்கே வந்து கடைப்பிடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரிவினை, கணவன் மனைவி பிரிவினைன்னா உடனே இந்த கோயிலில் போய் புறா வாங்கி விடுறதுன்றது ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. சேர்ந்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை. அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது.
அதனால தானே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வந்து இன்றைக்கும் நெரிசல். அந்த கோயிலில் சாமி பார்க்கணுன்னா திருப்பதி மாதிரி தான், நம்ம போய் தரிசனத்தில் உட்கார்ந்தோம்னா மினிமம் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா. அவ்வளோ கூட்டம் லைனில் நிற்கணும். அப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி தான் காமாக்கியா தேவி. அந்த காமாக்கியா தேவி தமிழகத்தில் நம்ம இங்கே சென்னையில் வண்டலூர் பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் நம்ம சின்னதாக வச்சுருக்குறோம். இங்கேயும் வராங்க, வந்து நிறைய வேண்டுதல் நடக்குது. இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் காட்டி பாருங்கள், அந்த வேண்டுதல் நடந்ததுனால உண்டான விஷயங்களெல்லாம் அந்த எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் இங்கே பார்க்கலாம். அது அதனால் ஒரு அபூர்வமான ஒரு தெய்வம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கோவிலுக்கு வந்து யார் வேணா வரலாம், மாதவிலக்கு இருந்தால் கூட நீங்கள் வரலாம், அது வந்து எந்த ஒரு தீட்டுமே இந்த சுவாமிக்கு கிடையாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வயதுக்கு வராத பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் வயதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வந்து நிறைய பேர், அதாவது இப்போ பொதுவாக பெண்கள் 12 வயசு 13 வயசில் பெரிய பூப்படைகிறதுன்றது வழக்கம். சில பேர் சில குடும்ப வழக்கம்னு இருக்கும், 15 வயசில் வருவாங்க. அதையும் தாண்டி சமீபத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி 28 வயசு பொண்ணு, அவங்க பெரியவளே ஆகலை, ஆள் நல்லா இருப்பாங்க, 28 வயசு இங்கே வந்து பரிகாரங்கள் அந்த பூஜை அம்மனை வழிபாடெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. 1.5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு பெரியவளாயிட்டாங்க. எத்தனை 28, அவ்வளோ அதிகமான இது. அதே மாதிரி நிறைய நடந்திருக்குது. 15 வயசு 18 வயசு 20 வயசு பெண்கள், அவங்கெல்லாம் நமக்கு நினைக்கிறோம் இப்போ பார்த்தா இப்போ ஒரு பொண்ணு மாதிரியே தான் எல்லாரும் கரெக்டாக இருப்பாங்க. மாதவிலக்குன்றதே இருக்காது அவங்களுக்கு, பெரியவளானால் தானே ஆகும். அது இங்கே வந்து அவங்க வேண்டிட்டு போனால் அந்த விஷயம் நடந்திருக்குது. அது அதே மாதிரி மாதவிலக்கு சரியாக வரல, பிரச்சனையாக இருக்குன்றவங்களும் இங்கே வந்து வேண்டிக்குவாங்க. சரியாகவே வரல அப்படின்னு, அப்படியே வந்தாலும் வயிறு வலி மார்பு வலி இதெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு. மருத்துவ ரீதியை தாண்டி இது மேலே ஒரு நம்பிக்கை வருவாங்க. இதை விட அந்த 45-50 வயசு வரும்போது நிற்கும் பெண்களுக்கு மாதவிலக்கு நிற்கிற காலம் வரும்போது பல பேருக்கு உயிரே போய் வரும். அந்த நேரத்தில் அவங்களும் வந்து இங்கே வேண்டுதல் பண்ணி அதை வலி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அதோடைய முடிவு வந்து நிறைய இருந்தது. 8 வருஷ காலம் இங்கே நம்ம பண்ணி 8 வருஷம் 8-9 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்குது. இதுதான் விஷயம். நமக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க? இங்கே வர்றவங்க வந்து சுவாமி தரிசனம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த யோனி பீடம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பூவால் அர்ச்சனை பண்ணிக்குவாங்க. அவங்கவுங்களே பண்ணிக்கிறது தான். இங்கே நம்ம பண்ணுறதெல்லாம் கூட கம்மி தான். வர்றவங்க அவங்களே உட்காந்து அவங்களுக்கு மந்திரம்லாம் தெரியணுமாலாம் கிடையாது, காமாக்கியா தேவியன்னு சொல்லிட்டு பண்ணிக்க வேண்டிதான். ஏன்னா இந்த சுவாமிக்கு வந்து எப்படின்னா, இது வந்து காமாக்கியா தேவின் தாந்திரிக தேவின்னு பேர். நம்மளுக்கு தாந்திரிக தேவி. உலகத்திலேயே மிக பிரசித்தமான ஒரு விஷயம் என்ன, அகோரிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அகோரின்னு கேள்விப்படுவோம். அந்த இதுலேயே நாகா சாதுக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுவோம். இப்போ கும்பமேளா நடந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, அதில் அகோரிகளும் நாகா சாதுக்கள் தான் பிரதானம்னு பேர். அந்த பேர்பட்ட ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நாகா சாதுக்கள் தான் பிரதானம், அவங்க தான் முக்கியம். அவங்களுக்கு தாயின்னு, அதாவது அவங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீட்சை கொடுக்கும்போது பண்ணுறது காமாக்கியா தேவியை தான் கொடுப்பாங்க, வேற எந்த கடவுளையும் கொடுக்கறது இல்லை. அப்பேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு தாயின்னு கொண்டு சிவபெருமான் அப்பான்னு வச்சுருவாங்க, அம்மானா காமாக்கியா தான். மீதி எவ்வளோ கடவுள் இருக்குது பெண் கடவுளில், பார்வதி தேவியாரே கூட பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா தாந்திரிக தேவி. அந்த அசாமில் வருஷத்துக்கு 3 நாள் சொன்னோம் இல்லையா, கோயிலை மூடிட்டு பெரிய திருவிழா நடக்கணும். அந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் சாமியார்கள் வருவாங்க, அகோரிகளும் நாகா சாதுக்களும். கோயில் பூரா அவங்க தான் இருப்பாங்க. பொதுமக்கள் வந்து கும்பிட்டுட்டு போயிடுவோம். இவங்கெல்லாம் தங்கி தபம் செய்வார்கள். ஏன்னா தாந்திரிக தேவி மந்திரமே வேண்டாம், அம்மனுடைய பேரை சொன்னாலுமே பலாபலன்கள் கிட்டும் அப்படிங்கிறது தான். மந்திரங்களே தேவையில்லை, மனசார வழி, அவ்வளோதான். அம்மா அப்படின்றது மந்திரமே கிடையாது, அம்மா அப்படிங்கிறது அதுதான் அங்கே வச்சிருக்கிறாங்க. மா அப்படின்னு பேர், அதுதான். அதனால தான் மா காமாக்கியா அப்படின்னு அங்கே கோயிலே அப்படி தான் இருக்கும் பேர். மா காமாக்கியா, நெட்டில் போட்டாலும் அப்படி தான் வரும், மா காமாக்கியா, அம்மா தான். அந்த வார்த்தை தான் அங்கே முக்கியம். பீஜம் வேணும், மந்திர பீஜம் வேணும்னா கிளீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எந்த மந்திரம் தேவையில்லை. வர்றவங்க அவங்களே பூவை போட்டு பூஜை பண்ணிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, வேண்டிட்டு போவாங்க. இப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் வரலாமா? தான் கர்ப்பிணி பெண்கள் வரலாமா இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு இங்கே வந்து பூஜை பண்ணிக்குவாங்க. ஆப்ரேஷன் இல்லாமல் பிறக்கணும், சுகப்பிரசவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல எல்லாருமே, அவங்களுக்கெல்லாம் இங்கே பூஜை பண்ணுறது உண்டு. அந்த பூஜை முழுக்க முழுக்க இலவசமாக நம்ம பண்ணுறோம். அது கொஞ்சம் உட்காந்து டைம் எடுத்து பண்ணுற பூஜை, ஒரு 1 மணி நேரம் பூஜை. அந்த சுகப்பிரசவத்துக்கு என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் இங்கே இலவசமாக அந்த பூஜையை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி தத்து கொடுக்குறதும் இலவசமாக செய்கிறோம், காசு கிடையாது. இந்த சுகப்பிரசவ பூஜைங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. காரணம் என்னென்னா, இந்த எல்லாருமே ஆப்ரேஷன்ற மாதிரி தானே இருக்குது, டெலிவரினாலுமே ஒரு ஆப்ரேஷன்ற மாதிரி தான் ஒரு சூழல் இப்போ உருவாகிருக்குது. ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து வேண்டி
அந்த பூஜை பண்ணவங்களுக்கு சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை நிறைய இருக்குது. அதுக்கான நம்ம வீடியோ ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம இங்கே வச்சுருக்குறோம் பூஜை. கண்டிப்பா சுவாமி. இப்ப கோயிலுக்கு என்னால வர முடியல, ஆனா நான் வந்து வீட்ல இருந்தே வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? இல்ல வீட்ல போட்டோவை வச்சு வழிபடலாமா காமாட்சி தேவியோட? அதாவது நம்ம இந்துக்கள்ல ஒரு பெரிய விஷயமே என்னன்னா மானசீக வழிபாடுன்னு ஒன்று உண்டு. நம்ம எந்த இடத்துல கோயிலுக்கு போக முடியாத சூழல் இருக்குன்னா சுவாமி படத்தை வச்சு நம்ம வீட்டில் வேண்டிக்கிறது தான். காமாக்கியா தேவியுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்ய வேண்டியதான். ஆனாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிறது ஒரு அமைப்பு, ஒரு விதி அமைப்பு இருக்குது இல்லையா? அது இங்கேயும் வரலாம், இல்லை அசாம் போனாலும் சரி. இங்கே தமிழகத்தில் இங்கே நிறைய வராங்க. இப்போ அது யூடியூப்பில் நிறைய இதை பற்றி வர எங்கெங்கே இருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அம்மன் தரிசனம் பண்ணிட்டு போகிறதுன்றது விசேஷம். இப்போ இன்றைக்கி கூட வந்து இங்கே அமாவாசையோட இதுன்றதுனால அம்மன் மாத விளக்குக்காக திரை போட்டு வச்சுருக்கிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. காமாட்சியா தேவி கோயிலுக்கு யார் யார் வரலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம், இல்லை மானசீகமாக வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கு. ரொம்ப நன்றி சுவாமி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.